சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யூர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். விஜிடி ஹாலிடேஸ். GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962 557 557. திமுக கூட்டணி வேட்பாளர் பட்டியல் இதோ இப்போ வந்துடும். முதலமைச்சர் இன்னைக்கு வெளியிட போறாரு. வேட்பாளர் பட்டியலோட கலைஞர் நினைவிடம் போய் ஆசீர்வாதம் வாங்கிட்டு உடனடியாக வந்து வெளியிட போறாரு. இப்படி பலவிதமான தகவல்கள் டெய்லி வந்துகிட்டே இருக்கு. இன்றைக்கு வெளியாக வாய்ப்புன்ற மாதிரிலாம் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. நம்ம வீடியோ பண்ற இப்போ இந்த தருணத்துல கூட வேட்பாளர் பட்டியல் வந்து சனிக்கிழமை மாலை, அதாவது இன்று வெளியிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு தான் சொல்றாங்க. ஆனா பலவிதமான அதுக்குள்ள சிக்கல்களை வந்து திமுக தலைமை எதிர்கொண்டு இருக்கிறதா தான் நமக்கு வந்து தகவல் வருது. ஏற்கனவே இடங்களை பிரித்து அதாவது எத்தனை எண்ணிக்கை அப்படிங்கிறத பிரித்து கொடுக்கறதுலையே ஒரு கடுமையான ஒரு மன அழுத்தத்துக்கு வந்து திமுக தலைமை உள்ளாயிருக்கு அப்படின்னு தான் வந்து நமக்கு சில மூத்த பத்திரிகையாளர்கள் சொல்றாங்க. ஏன்னா இதுல குறிப்பா வந்து காங்கிரஸ் ஒரு பெரிய அழுத்தத்தை கொடுத்து ஒரு 3 சீட்டை வாங்கினாங்க. முதலமைச்சர் ஆரம்பத்திலேயே இந்த முறை கூட்டணி கட்சிகளுக்கு தொகுதியை குறைச்சு கொடுக்கணுங்கிற இடத்துல இருந்து தான் இந்த தொகுதி பேச்சுவார்த்தையை திமுக அப்ரோச் பண்ணாங்க. அதிலும் குறிப்பாக சிபிஎம் சிபிஐக்கெல்லாம் 4 இடங்கள் கொடுத்துடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணாங்க. ஆனால் அவங்களுடைய கடுமையான டஃப் பார்கென்னால, கடுமையான அழுத்தத்தினால அது 5 இடத்துக்கு நகர்ந்தது. தேமுதிகவுக்கு அவங்க 10 இடங்கள் கொடுத்து தான் உள்ளே கூப்பிட்டாங்கன்ற பேச்சு இருந்தாலும் கூட்டணிக்குள்ள ஒரு பெரிய சலசலப்பு இருக்கிறதுனால அவங்களுடைய தொகுதிகள் எண்ணிக்கை குறைக்கப்படலாம், 7, 8 இந்த மாதிரி எல்லாம் பேச்சு இருந்தது. ஆனால் அவங்களுக்கு கொடுத்த ப்ராமிஸ் படி 10 தொகுதியே கொடுத்துட்டாங்க. அது ஒரு பெரிய விமர்சனத்துக்கு உள்ளாச்சு. ஆனாலும் அது தேமுதிகவோட இம்பார்ட்டன்ஸ் என்ன அப்படிங்கிறது களத்தில் எல்லாருக்கும் தெரியும். அவங்க எங்கெங்கெல்லாம் திமுகவுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க, எந்தெந்த பெல்ட்லாம் திமுகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்க, எப்படி ஓட் டிரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஏன்னா தேமுதிக ஒரு பாசிட்டிவான ஒரு அப்ரோச்சோட இந்த தேர்தல் அணுகிறதுனால அது திமுகவுக்கு ஒரு பெரிய பலம் கொடுக்கும் அப்படிங்கிறதுனால தேமுதிகவுக்கு அந்த இடங்களை கொடுத்து உள்ள வச்சிருக்காங்க. விசிகாவுக்கு 8 இடங்கள், அது ஒரு விதமான டபுள் டிஜிட் அப்படின்னு கேட்டால் கூட 8 இடங்கள்ங்கிறது கடந்த முறையை விட அதிகம் அப்படிங்கிறதுனால விசிகா தொண்டர்களும் ஓரளவுக்கு செட்டில் ஆயிட்டாங்க. ஸோ இந்த எண்ணிக்கையே செட்டில் பண்ணுறதுக்கே ஒரு பெரிய காலம் எடுத்துக்கிச்சு திமுக தலைமைக்கு. அதுக்கப்புறம் எந்தெந்த தொகுதிகள் அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சிக்கல் இருக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. விசிகா தலைவர் திருமாவளவன் நேற்று அவர்கள் பேசும்போது எங்களுடைய தொகுதி இறுதி ஆயிடுச்சு அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. சிபிஐ இறுதி ஆயிடுச்சு. இதில் முக்கியமாக வழக்கம் போல் தேமுதிகவும் சிபிஎம்மும் தான் இந்த முறை திரும்ப இழுத்துட்டு இருக்காங்க. குறிப்பாக காங்கிரஸ் அதில் 23 தொகுதி இறுதி ஆயிடுச்சு, 5 தொகுதியில் பிரச்சனை இருக்குது, 5 தொகுதி பற்றி பேசிகிட்டு இருக்கோம்னு சொல்கிறாங்க. தேமுதிக வந்து 7 தொகுதி முடிவாயிடுச்சு, 3 தொகுதியில் இழுபறி அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. கம்யூனிஸ்டுகள் 5 தொகுதியுமே நாங்கள் பேசிக்கிட்டு இருக்கோம், எங்களுக்கு வெற்றி வாய்ப்பு இருக்கிற தொகுதிகளை கேட்டுட்டு இருக்கோன்ற மாதிரி சொல்கிறாங்க. குறிப்பாக காங்கிரஸ் வெற்றி பெற்ற விளவங்கோடு தொகுதியை சிபிஎம் கேட்கறதா ஒரு தகவல் இருக்குது. அதனால் அங்கே பேச்சுவார்த்தையில் இழுபறி இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. ஸோ ஒரு பெரிய மெகா கூட்டணியை கட்டியிருக்கிற முதலமைச்சர் இந்த மாதிரியான பிரச்சனைகள் வருவதுங்கிறது அவர் முன்கூட்டியே கணிச்சிருந்தாலும் இவ்வளவு தூரம் இது இழுக்கிறதுக்கான ஒரு பெரிய காரணமாக வந்து கூட்டணி கட்சிகள் இந்த முறை ரொம்ப ஸ்டபர்னாக இருக்காங்க அவங்களுடைய இடத்துல அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஆனால் திமுக தலைமையிலேருந்து சொல்லப்படுறது என்னன்னா, நீங்கள் இவ்வளோ ஸ்டபர்னாக இருக்கணும் அவசியம் இல்லை, எப்படி இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் வின்னபிலிட்டி இருக்கிற சீட்டை தான் கொடுக்க போகிறோம், உங்களுடைய வின்னபிலிட்டியை நாங்கள் அதிகப்படுத்த போகிறோம், உங்கள் ஸ்ட்ரைக் ரேட்டை இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கான வேலைகள்லேருந்து தான் இந்த தொகுதி வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஏன்னா நாங்கள் பல கட்ட சர்வே வாரம் மாவட்ட வாரியாக, பகுதி வாரியாக, ஊராட்சி வாரியாக திமுக தலைமை பலவிதமான சர்வேக்களை எடுத்து தான் இந்த தொகுதியான ஃபைனல் லிஸ்ட்டை வச்சு அவங்க வந்து பேசுகிறாங்க. ஆனால் கூட்டணி கட்சிகள் இல்லை, எங்களுக்கு இந்த தொகுதிகள் தான் வேணும் அப்படின்னு முரண்டு பிடிக்கிறதுனால தான் இவ்வளவு காலதாமதம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது. எடப்பாடி பழனிசாமி முன்கூட்டியே பிரச்சாரத்துக்கு போயிட்டாரு, எல்லாமே அங்கே சுமூகமாக முடிச்சுட்டாரு அப்படின்ற அந்த கிளைமை ஒரு பிரச்சாரத்தில் ரெகுலராக வச்சுட்டே இருக்கிற இந்த சூழ்நிலையில் இப்போ வரைக்கும் வந்து தொகுதிக்கான பேச்சுவார்த்தையே வந்து ஒரு இழுபறியில் இருக்கிறதா சொல்லப்படுது. இதுக்கப்புறம் வேட்பாளர்கள் பட்டியல் வேற இது பண்ணணும். கிட்டத்தட்ட வேட்பாளர் பட்டியல் தயார் செஞ்சு வச்சிருப்பாங்க, ஆனாலும் அதுவும் ஒரு இருக்குது. அதுக்கப்புறம் தேர்தல் அறிக்கை வெளியிட வேண்டியது இருக்குது, இதுக்கப்புறம் முதலமைச்சர் பிரச்சாரத்துக்கு கிளம்ப வேண்டியது இருக்குது. இப்படி பல பணிகள் இருக்கிறதுனால திமுக வந்து ரொம்ப ஒரு விதமான அழுத்தத்தில் இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. குறிப்பாக காங்கிரஸுடைய தொகுதி பேச்சுவார்த்தை வந்து முதலமைச்சர் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக இல்லை அப்படின்ற தகவல் தான் நமக்கு வந்து வருது. முதலமைச்சர் வந்து ஏன்னா பாண்டிச்சேரியில் நடந்த விவகாரத்தை நம்ம எல்லாம் பார்த்தோம், அதுலேயே முதலமைச்சர் ஒரு கடுமையான கோபத்தில் இருக்கிறதா வந்து சொல்லப்படுது. பல முன்னாள் அமைச்சர்கள் அதுக்கப்புறம் நேர்காணல் வரவங்ககிட்டயே வந்து இந்த முறை விடுங்க, காங்கிரஸ் இந்த முறைக்கு நம்ம கூட்டணி கொடுத்துட்டா கூட அடுத்த முறை நம்ம பார்த்துக்கலாம், ஏன்னா அடுத்த முறை காங்கிரஸ் நம்ம கூட இருக்காது அப்படின்ற ஒரு அதிருப்தியும் முதலமைச்சர் வெளிப்படுத்தினதுனால நமக்கெல்லாம் தகவல் வந்து கிடைக்குது. ஸோ எப்படி பார்த்தாலும் காலதாமதம் ஆயிடுச்சு. ஆனால் திட்டமிட்டபடி முதலமைச்சர் ஏப்ரல் 2ஆம் தேதி திருவாரூர்லேருந்து அவருடைய தேர்தல் பிரச்சாரத்தை தொடங்குவாரா
அல்லது இன்னும் காலதாமதமாகுமா? திரு பிரேமலதா அவர்கள் சொன்ன மாதிரி 27ஆம் தேதி நாங்கள் தொகுதியெல்லாம் அடையாளம் காட்டப்பட்டு வேட்பாளர் அறிவிச்சிருவோம், 1ஆம் தேதி எங்களுடைய கூட்டணி கட்சியினர் தமிழ்நாடு முழுக்க வேட்புமனு தாக்கல் செய்வாங்கன்னு சொன்னாங்க. அது நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இப்படின்னு பலவிதமான சிக்கல்கள் உள்ள ஓடிக்கிட்டு இருக்கு. ஸோ எப்படி பார்த்தாலும் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோ ஷூட் பண்ற சனிக்கிழமை மாலைக்குள்ள இந்த தொகுதி பட்டியல் வந்துடும். ஏன்னா காலையிலேயே சிபிஎம் தேமுதிக நிர்வாகிகள் அண்ணா அறிவாலயம் பேச்சுவார்த்தை தொடங்கிட்டாங்க. ஸோ இந்த 2 கட்சி இறுதி ஆயிடுச்சுன்னா ஆல்மோஸ்ட் கிட்டத்தட்ட முடிஞ்சிருச்சு. ஸோ முதலமைச்சர் உங்களுக்கான தொகுதியை அறிவிச்சிருவாரு. ஸோ என்ன நடக்குது, ஏன் இந்த காலதாமதம் களத்தில் ஏதாவது ரிஃப்ளெக்ட் ஆகுமா, வேட்பாளர் தேர்வில் என்னென்ன சிக்கல் வரப்போகுது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்ப்போம். சம்மர் வந்தாச்சு. வாட்ஸ் யுவர் பிளான் ஃபார் திஸ் ஹாலிடே? எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. i5 ஹவுசிங் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் தேடுத விடுங்க, தேர்வு செய்யலாம் வாங்க. கால் 9962557557.